வணக்கம் ஜிஎஸ்ராம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு சூப்பரான ஒரு எபிசோட்குள்ளே வந்திருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் வேல்யூ ஃபார் மணி காஸ் எபிசோட் பண்ணிட்டு இருந்தோம். ஹேட்ச்பேக்கில் நம்ம பல்னோ ஜீட்டை முடிச்சிருந்தோம். அடுத்து எல்லாருமே கேட்டது சஃபோர் மீட்டரில் நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோஷனில் டே டு டே யூசேஜுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான கார் வேணும்னு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட கியா நிறுவனத்தோட சோனட் ஹெச்டிகி ஆப்ஷனல் தாங்க இருக்குது. 100% பைசா வசூல் வாகனமாக தான் இது இருக்குது. ஆன் ரோட் 11.3 lakhsலேருந்து இந்த வாகனத்தோட ப்ரைஸிங் தொடங்குது. இதில் வந்து டீசல் ஆப்ஷனுமே நமக்கு இருக்குது. சப்போஸ் நல்ல ரிஃபைண்டான இன்ஜின், ரிலையபிளான இன்ஜினோட ஒரு டீசல் இன்ஜினோட ஒரு கார் பார்க்குறீங்க அப்படின்னா இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. சஃபோர் மீட்டரில் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி செக்மெண்ட்டில் முதல் எபிசோடில் நாம் இன்றைக்கி இந்த கியா சோனட் ஹெச்டிகி ஆப்ஷன் கூட தான் இருக்கிறோம். இந்த வாகனத்தோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துட்டு இந்த வாகனம் உங்களுக்கான வாகனமாக இல்லையான்னு முடிவு பண்ணலாம். மழை வேறு பேஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படியே அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த வாகனத்தை இன்றைக்கி நமக்கு ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண பிரசன்னா கியா ஷோரூம் ஈரோடுக்கு ஒரு சின்ன ஷோரூம் கொடுத்துலாம். நீங்கள் கியா நிறுவன கார்களை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பெட்டரான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த 11.3 lakhs கிடைக்கக்கூடிய இந்த கியா சோனட் ஹெச்டிகி ஆப்ஷனல் மாடல் ஒர்த்தா இல்லையான்னு தெரிஞ்சுப்போம். கியா சோனட்டில் இப்போ என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றது எவிடென்ட்டாக நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க முடியும். சேஃப்டி ரீதியாக பேசிடலாங்க. கிட்டத்தட்ட 1035 to 1346 கிலோகிராம் வரைக்கும் இந்த வாகனத்தோட கர்வ் வெயிட்டாக இருக்குது. பேஸ் டு டாப் ஆஃப் த லெவல் ட்ரிம்ஸ் வரைக்கும் 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், வெஹிக்கல் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல், ஹில் ஸ்டார்ட் அசஸ் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் பிரேக் ஃபாஸ்ட் சிஸ்டம், இந்த மாதிரி வந்து 25+ ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த கியா சோனட்டில் கொடுத்துருக்காங்க. ஹிண்டே கியாவோட K2 பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் இந்த வாகனத்தை வடிவமைச்சு எடுத்து வந்திருக்காங்க. ஸோ பிளாட்ஃபார்மை பொறுத்து கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃப்ரெஜலாக இருந்தது. பட் ரீசெண்டாக நம்ம வந்து ஹிண்டே கியாவோட K1ல டெவலப் ஆன அந்த சிரோஸோட கிராஷ் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்த்தோம். அதில் வந்து 5 ஸ்டார் இன்கம் வாங்கியிருந்தது. ரியல் எஃப் எக்ஸலன்ஸ்லையும் வாகனம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு சோனட்டும் வந்து ஃப்ரெஜலாலாம் இருக்காது. ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்போ பெட்டராக தான் இருக்குது. ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ்லையும் வந்து பார்க்குறப்போ ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு உணர்வுலாம் இந்த காரை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ரிலேட்டடாக நிறைய பேக் பண்ணியிருக்காங்க. ஹைலைன் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் வருதுங்க. ஸ்டாண்டர்டாக தான் கொடுத்துருக்காங்க. அது இன்டைரக்ட் டிபிஎம்எஸ்னு சொல்லுவாங்களே, அதுதான் அது. சரிங்க, எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல்லாம் எங்காவது வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறைகள் தெரியவில்லை. ஒரு கிராஷ் டெஸ்ட் ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா இன்னுமே வந்து மக்களுக்கு இந்த வாகனத்து மேலே இன்னும் ஒரு நம்பிக்கையை சேர்த்து கொடுக்கும். கியா சோனட்டில் இந்த ஹெச்டிகி ஆப்ஷனல் மாடல் பொறுத்த வரைக்கும் 3 விதமான இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 1 லிட்டர் டர்போ பெட்ரோல், ஒரு 1.2 லிட்டர் நேச்சுரல் கேஸ் பெட்ரோல், ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ டீசலுங்க. டீசல் போகிறப்ப ஒரு 114 bhp 250 நியூட்டன் மீட்டர்ஸ் ஜென்ரேட் ஆகுது. இது 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் தான் நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 81.8 bhp பவரும் உங்களுக்கு 115 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். டர்போ பெட்ரோல் ஸ்பெக் என்னன்னு நீங்கள் பார்க்க முடியும். பிரதானமாக இந்த வேரியன்ட் போகிறவங்க இந்த 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் தான் போகிறாங்க. எல்லாருக்கும் இருக்க கேள்வி, இந்த பவர் போதுமானதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காம்ப்ரமைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த என்ஜினோட பவர் டெலிவரி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு தெரியாது. ரிஃபைன்மெண்ட் லெவலில் ஒரு குறை இல்லை. பட் பவர் டெலிவரி ஆப்வியஸ்லி வந்து ரொம்ப லீனியராக தான் பில்ட் ஆகும். நீங்கள் சிட்டி யூசேஜ் 60% இருக்க போது ஒரு 40% ஹைவேனா எந்த குறையும் தெரியாது. நீங்கள் ஹைவேஸ் அதிகமாக ஓட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த பவர் டெலிவரியை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பொறுமையாக தான் கிடைக்கும். இது கூட சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்குது. டீசல் போனீங்கன்னா 114 250 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் உங்களுக்கு வந்து லீனியரான அந்த சர்ச் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃபியூல் எஃபிஷியன்சி பார்ட் பொறுத்த வரைக்கும் டீசல் வந்து எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 17-18 கொடுக்குதுங்க ரியல் டைமில். ரொம்ப பொறுமையாக ஓட்டிங்கன்னா 20 வரைக்குமே வரும். பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஜின் உங்களுக்கு 13 16 வரைக்கும் ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமியாக இருக்குது. மேலே இன்சுலேஷன்லாம் எதுவும் கொடுக்கல, கீழே பட் வந்து செமி கன்சல்டாக தான் பண்ணியிருக்காங்க. லைனருக்கு இன்சுலேஷன் பேக்ஸ்லாம் போட்டிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவும் இல்லை. சரி, ஃபஸ்ட்டு இந்த வாகனத்தோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் இப்போ செக் பண்ணிடலாம். ஸோ என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இது ஆக்சுவலாக வந்து
ஒன் ஆஃப் தி ஸ்மூதஸ்ட் என்ஜின் இந்த செக்மெண்ட்டில் வந்து இருக்கிறதுலே ஸ்மூதஸ்ட் என்ஜின். நேச்சுரல் ஆஸ்பெக்ட்னு பார்த்தா இது கூட வந்து Brezza தான் 1.5 லிட்டர் கொடுக்குறாங்க. இவங்க வந்து 1.2 லிட்டர் தான் போயிருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த பவர் வந்து அந்த லீனியரான சர்ஜ் அப்படின்னு இருக்குது. இன்னொன்று 1.2 போனால தான் இந்த பட்ஜெட் எடுத்து வர முடியுது. இவங்க 1.5 போயிருந்தாங்கன்னா இந்த காரே வந்து கிட்டத்தட்ட 14 லட்சம் விலைக்கு போயிருக்கும். ஸோ சோனட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸை பெருசாக எதிர்பார்க்க மாட்டீங்க அப்படின்னா இந்த 1.2 நேச்சுரல் ஆஸ்பெக்ட் வில் டூ பெட்டருங்க. ஸோ ஓவராலாக இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்து அவ்வளோதாங்க. அடுத்து ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்க்கலாம். இந்த கியா சோனட்டோட ஹெச்டிகே ஆப்ஷனோட ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் டவுன் த ரோட் கிராஃபிக் பார்க்கும்போது ஒரு சங்கியான ஒரு கிரில்ங்க. ஒரு மினிமலான ஒரு ஏர்டாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியலோட குவாலிட்டி பம்பர்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன அடிபாட்டுக்கெலாம் உடையிற மாதிரி இல்லை, தாக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சார்ஸுமே கிடைக்குது. ஸோ ஹெட்லாம்ப் கிளஸ்டர்னு பார்க்குறப்போ இங்கே பாருங்கள் டிஆர்எல்ஸ் கிடைக்குது. இந்த ஸ்டார் மேப் டிஆர்எல்ஸ் அப்படின்றது இப்போது அப்டேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹெச்டிகே ஆப்ஷனில் கிடையாது. ஹாலஜன் பல்பில் வந்து ஹெட்லாம்பை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லோ பீம் அண்ட் ஹை பீமுக்கு மாற்றி கனெக்ட் ஆகிற மாதிரி 2 ரிஃப்ளெக்டர் கன்சோலுங்க. இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாலஜன் பல்ப் இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு டம்மி தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவும் கிடைக்கவில்லை. ஸோ கியா சோனட்டோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு பழைய சோனட்டுக்கும் இது புது சோனட்டுக்கும் ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் கிடையாது. ஒரு ரூஃப் ரைல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இது வந்து லோடபிள் கிடையாதுங்க, அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. டோர்ஸோட தட்டுன்னு பார்த்தீங்கன்னா டோரில் ஒரு ஹெஃப்ட் ஃபீல் ஆகுது. முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் ஹெஃப்ட் ஃபீல் ஆகுது பழைய சோனட்டை காட்டிலும். அந்த க்ளோஸ் ஆகிற விதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு தட்டு உணர்வு இருக்குங்க. ஸோ பேனல்ஸோட குவாலிட்டி உங்களுக்கு வந்து அந்த பேனல் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கேப்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாமே நல்லா மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் குறைகள் இருந்ததில்லை கியா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும். இந்த வாகனத்தோட வீல் பேஸ்னு பார்க்குறப்போ 2500 mm கொடுத்துருக்காங்க. கியா சோனட் கூட காம்படேட்டிவாக இருக்கக்கூடிய வாகனங்களோட கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 215 60 16 இந்த சைஸில் தான் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் எடுத்து போயிருக்காங்க. இது வந்து அலாய் வீல்ஸ் கிடையாது, வீல் கேப்ஸ் போட்டிருக்காங்க. வீல் கேப்ஸ் பார்க்குறப்ப வந்து நமக்கு ஒரு அலாய்ஸ் மாதிரி தான் லுக் லைக் இருக்குது. ஸோ கியா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அதில் குறைய வைப்பதில்லை. தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது அலாயா இல்லை வந்து ஒரு ஸ்டீல் வீல்ஸ் வித் கப்ஸானே தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ரியர் ட்ரம் பிரேக்குங்க ஒரு மினிமலான ஒரு வீல் ஆர்க் பிளேயருக்கு கிளாடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப் மார்க்கெட்டாக அந்த எஸ்யூவி கேரக்டரை உள்ளே கொண்டு வரதுக்கு தான் இந்த வீல் ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாக் கலர் கிளாடிங்கில் போயிட்டு இருப்பாங்க. உள்ள லைனஸ் பொறுத்த வரைக்கும் செமி கன்சீல்டு தான் இருக்குது. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட் கேம்லேயே எம்பெட் பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய மிரரும் சரி இந்த கன்சோலும் சரி எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் கன்சோலை தான் இந்த ஓவியம் பொறுத்த வரைக்கும் இந்த கியா சோனட் ஹெச்டிகே ஆப்ஷனில் கிடைக்குது. கீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் ஒரு ஃப்ளிப் கீ கொடுத்துருக்காங்க. லாக்கு அன்லாக்கு அப்புறம் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா ஓப்பன் ஆகும். கீஸ் நல்லா ப்ரீமியமாக இருக்குது, தெரியுதுங்களா? விண்டோ ஏரியா டிஎல்ஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிதான ஒரு விண்டோ தான் கிடைக்குது. இங்கேயுமே வந்து கிளாஸ் பார்ட்டிஷன் ப்ளே பண்ணியிருக்கிறனால உங்களுக்கு ரொம்ப பெரிதாக கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்காது. உள்ள கைண்ட் ஆஃப் ஒரு பிளாக் தீம் தான் போயிருக்காங்க. பட் இந்த டிஎல்ஓ பெட்டராக இருப்பதால் வந்து லாங் ட்ராவலில் பெரிதாக கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர்வை கொடுப்பதில்லைங்க. சஸ்பென்ஷன் ரீதியாக பேசணும்னு வரப்போ இதுக்கு முன்னாடி அந்த கியா சோனட்டோட சஸ்பென்ஷன் ரொம்ப ஒரு ஸ்டிஃப் நோட்டில் இருக்கும். நம்ம என்ன ரோட்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை வந்து கியா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதோட ஃபேஸ் லிஃப்ட் வந்தப்போ அதை அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு செட்டில்டு நேச்சரில் இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மேக் பர்சன் ஸ்டட்டு, ரியரில் வந்து கப்பல் டாஷன் பீம் தான் போட்டிருக்காங்க. ரெண்டுமே கால் ஸ்ப்ரிங்ஸோட தான் இருக்குது. ரொம்ப செட்டில்டு அண்ட் சாஃப்ட் நேச்சரில் தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு ரைட் நோட்டில் வந்து கம்ஃபர்ட் அண்ட் ஹேண்ட்லிங்கை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதில் ஹேண்ட்லிங் கேரக்டர் பற்றி பெருசாக பேச முடியாது, ஏன்னா வந்து இது ரொம்ப லீனியராக தான் இருக்கும். இதுவே நீங்கள் டீசல் போகிறீங்க இல்லை டர்போ பெட்ரோல் போகிறீங்கனாலும் ஹேண்ட்லிங் கேரக்டர் எந்த விதத்துலையுமே பாதிப்பு இருந்திருக்காது. ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு 120 வரைக்குமே ராக் சாலிடாக இருக்கும். 120 தாண்டி போகாதீங்க. பிரேக்ஸ் வந்து ரொம்ப ஷோ ஃபோட்டடுங்க. நீங்கள் வச்சிங்க டேப் பண்ணிங்கன்னா நிற்கும். அதிலெல்லாம் குறைகளே இருக்காது. அதில் எப்போவுமே வந்து கியா வந்து இந்த பிரேக்ஸில் வந்து நல்லா தான் பட்டிருக்காங்க. சோனட்டில் நல்லா தான் இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ சஸ்பென்ஷன் பற்றி பேசிட்டோம், பிரேக்ஸ் பற்றி பேசிட்டோம். பிரேக்ஸ் ஃப்ரண்ட் டிஸ்க்கு, ரியரில் ட்ரம் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ரியரில் லைனஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இங்கெல்லாம் லைனர் இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் வருத்தம் தெரிவிக்கப்படுகிறது. சரிங்க, வாங்க ரேர் ப்ரொஃபைல் பார்க்கலாம். டெய்லாம் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்லேயே நமக்கு கனெக்டட் டெய்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி கனெக்டடாக க்ளோ ஆகிறதுனால பார்க்க முடியும். பிரேக் லைட்ஸ் இந்த இடத்துல க்ளோ ஆகும். இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளோ ஆகும். இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாலஜன் பல்புங்க. பிரேக் லைட்ஸ் எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்டெகிரேட்டட் ஸ்பாய்லர் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். மேலே ஷார்க் ஃபின் ஆண்டனா தாங்க போட்டிருக்காங்க. சரி, ரியரில் வந்து நமக்கு டீஃபாகர் வைப்பர் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பராக ஒரு டீஃபாகர் அண்ட் வைப்பர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம், ஹெச்டிகே ஆப்ஷன்லேருந்து இது கிடைக்குது. ஏன்னா நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோஷனில் வரும்போது ஒரு சில வாகனங்கள் இந்த வைப்பர் மிஸ் அவுட் ஆகும். இதை ஆட் பண்ணி கொடுத்துட்டாங்க, நல்ல விஷயம் தான். ரியர் பம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
சில்வர் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபினிஷில் இருக்குது, ஒரு பிரஷ்டு சில்வர் தான். ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் கைட் லேம்ப், நீங்கள் ரிவர்ஸ் இருக்கிறப்ப உங்களுக்கு உதவி கொடுக்கும். பார்க்கிங் சென்சார் ஃப்ரண்ட்டில் ஆக்சுவலாக 4 போட்டிருக்காங்க, ரியரில் 2 தாங்க இருக்குது, இங்கே ஒன்று இங்கே ஒன்று. கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல லேவர் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே ரிஃப்ளெக்டர்ஸுங்க. பூட் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா 385 லிட்டருங்க, நல்ல தாராளமான ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்குது இங்கே. கன்வீனியண்ட்டாக இருக்க போது நீங்கள் நிறைய லக்கேஜஸ் வச்சுக்கலாம். பார்சல் ட்ரே பொறுத்த வரைக்கும் கிடைக்காது, நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். 60/40 ஸ்பிளிட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஃபுல்லி ஃபோல்டபுளாக தான் கொடுத்துருக்காங்க. 60/40 ஸ்பிளிட் இருந்திருக்கலாம். ஸ்பேர் டயர்னு பார்த்தீங்கன்னா 195 65 15ங்க. இதில் ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் இருக்குது, ஒரு சைஸ் குறைச்சிருக்காங்க. குட்டியர் டயர்ஸ் தாங்க போயிருக்காங்க. டூல் கிட்ஸ்லாம் அழகாக பேக் பண்ணியிருக்காங்க உள்ள. ரியரில் நமக்கு வந்து ஒரு சன்லைன் கொடுத்துருக்காங்க, இது ரொம்பவே உதவி கொடுக்கும். நல்ல குவாலிட்டிங்க. ஆக்சுவலாக மாருதியில் கிராண்ட் இருக்கும், டொயோட்டா ஹைரைட் இருக்கும், இது கொடுத்துருந்தாங்க. ரொம்ப மெலிசாக இருக்கும், ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு குவாலிட்டியில் இருந்துச்சு. பட் கியா நிறுவனம் இதோட குவாலிட்டி லெவல்ஸில் நல்லாவே வச்சுருக்காங்க, குறையில்லை. டோர் பேட்ச்னு பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பிரஷ்டு சில்வரில் வந்து டோர் ஹேண்டில் முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் இந்த இடத்துல லேவர் ஆகிருக்கு, ட்வீட்டர்ஸ் கிடைக்கல. இந்த இடத்துல வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்றது வச்சுக்கலாம். இங்கே சாஃப்ட் டச் ஏதாவது கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபேப்ரிக் இந்த மாதிரி கேட்டிங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக்ஸ் தான். பட் ஒரு டெக்ஸ்சர் ப்ளே பண்ணியிருக்காங்க. இங்கே மேலே ஒரு டெக்ஸ்சர், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பிளெயின் டெக்ஸ்சர், அந்த மாதிரி. கியா சோனட்டோட ரியர் சீட் ஸ்பேஸுங்க எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். எல்லாருமே கேட்குறது அந்த ஹிண்டே வென்யூ அண்ட் கியா சோனட்டோட ரியர் சீட் ஸ்பேஸ் தான். ஸோ அது எப்படி இருக்குது, உள்ளே ஏறி இறங்குறதுக்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஓகே, ஸோ உள்ளே உட்காந்துட்டோம். ஃபஸ்ட்டு லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸிங்கை பாருங்கள், உங்களுக்கு ஒரு மினிமலான ஒரு லெக் ரூம் அண்ட் நீ ரூம் தான், அடிக்வேட்டாக இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு லெக் அண்ட் நீ ரூம் இங்கே கிடையாது. ஸோ அது வேணும்னா அடுத்து இதோட கியா சிரோஸ் மாடல் போனீங்கன்னா இன்னும் ஒரு என்ஹான்ஸ்டான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ காலை கீழே வைக்கிறதுலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அண்டர் தை சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீட்ஸில் வந்து காலை மடக்கி வைக்கிறப்போ ஓகேவாக இருக்குது. காலை நீட்டி வச்சிங்கன்னா டீசெண்டான ஒரு அண்டர் தை சப்போர்ட் இருக்குது. பட் சீட் இன்னும் கொஞ்சம் நீளம் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னோட அபிப்பிராயம். பட் இன்னும் போச்சுன்னா இன்னுமே லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் வந்து கிராம்டான ஒரு உணர்வை கொடுக்கும். ஹம்பை பாருங்கள், ஓரளவுக்கு மினிமல் தான். ஸோ இங்கே வந்து 3 அடல்ட் உட்கார்றது கஷ்டம் தான். 2 அடல்ட் ஒரு கிட் அப்படின்றது உட்காரலாம். 2 அடல்ட் மட்டும் உட்காந்து போனீங்கன்னா நல்லா கன்வீனியன்ட்டான ஒரு ட்ராவலாக தான் இருக்க போகுது. ரியரில் நமக்கு ஏசி வென்ஸும் கிடைக்குது, 2 டைப்-C சார்ஜரும் போட்டிருக்காங்க. கன்வீனியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆடட் அட்வான்டேஜ் தான். கூட வர பேசஞ்சரோட சீட் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டில், அதில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மேகசின் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பாக்கெட்ஸ் இருக்குது, மேலே கீழே 2 பேக்கெட்ஸ் வச்சுருக்காங்க. பட் டிரைவர் சைடில் இருக்கக்கூடிய சீட்ஸில் வந்து அது இல்லை. ஹெட்ரூம்ங்க இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த மாடலில் வந்து ஒரு சன்ரூஃப் இருக்குது, இருந்தாலுமே வந்து ஹெட்ரூமில் குறைகள் இல்லை. நீங்கள் நல்லா சாஞ்சு உட்கார முடியுமான்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஹெட்ரெஸ்ட் ஆக்சுவலாக ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம். சென்ட்ரல் பேசஞ்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஹெட்ரெஸ்ட்டும் கிடைக்கல, இங்கே ஆர்ம் ரெஸ்ட்டும் இல்லை. பட் இந்த மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் லெதர் கம் ஃபேப்ரிக்கில் போயிருக்காங்க, ரொம்ப தரமாக இருக்குது. அது இல்லாமல் குறைகளை என்னால் உணர முடியல. பட் ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருந்தால் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். லம்பார்கான சப்போர்ட் பேசலாம். இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த முதுகு தண்டு வளத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷோல்டருக்கு வந்து மினிமலான ப்ளே இருக்குது. ஸோ ஷோல்டருக்கு ரொம்ப என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு சப்போஸ் இடையில இங்கே 3வது இடத்துல உட்காந்தா கன்வீனியன்ட்டாக இருக்கும். பட் அதை பண்ணல, மினிமலான ப்ளே தான் நடந்திருக்கு. ஸோ சீட்ஸ் அப்ஹோல்ஸ்ட்ரியோட எர்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லைங்க. ஹாலஜனில் ஒரு கேபின் லேம்ப், ரீடிங் லேம்ப் அப்படின்றது சென்டரில் கிடைக்குது. 3-point ELS சீட் பெல்ட்ஸ் அப்படின்றது 3 பேசஞ்சருக்குமே கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் லேஅவுட்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு பிளாக் பேனலுங்க. அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் இன்செட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து மல்டிபிள் பேனல்ஸ்லாம் ப்ளே பண்ணல, இன்னும் ஷட்லைன்ஸ்லாம் ப்ராமினெண்ட்டாக இருக்குது. அவ்வளோ ஈஸியாக ரேட்டில் ஆகாதுங்க, அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருக்குது. ஸோ க்ளவ் பாக்ஸ்னு பார்க்குறப்போ ஒரு மினிமலான ப்ளேங்க. லைட்ஸ் கிடைக்குது, பட் கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை. இங்கே பாருங்கள், இது ஆக்சுவலி அந்த துணியில் போட்டு கொடுத்தது ரொம்ப நல்லா இருக்கு. ரீசைக்கிளபிள் மெட்டீரியலுங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஐஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம்ங்க. ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் அப்படின்றது மிஸ் அவுட் தான். கேபின் லேம்ப் ஹாலஜனில் இருக்குது, ஃபைன். ஒரு சன் கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. சன் ரூஃபுமே இங்கே இருக்குது, நம்ம பேசலாம் அதை பற்றி. வேனிட்டி மிரர்ஸ்னு பார்க்குறப்போ நமக்கு டிரைவருக்கு ஜஸ்ட் டிக்கெட் ஹோல்டர் தான் கொடுத்துருக்காங்க. வேனிட்டி மிரர் வந்து இங்கே பேசஞ்சர் சைடில் வந்து சன்வைஸரில் கிடைக்குது. எலக்ட்ரானிக் சன் ரூஃபுங்க, எல்லாருமே கேட்குறது இன்றைக்கி மக்கள் இந்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு சன்ரூஃபில் நின்று வராதிங்க, குழந்தைங்களை நிப்பாட்டி கூட்டிகிட்டு வராதிங்க. வென்டிலேஷனுக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் மட்டும் பயன்படுத்துங்க தயவு செஞ்சு. நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது, அதிலெல்லாம் குறைகள் இல்லை. சென்டரில் நமக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, பட் இது மூவபிள் கிடையாதுங்க. சரிங்களா, உள்ளே நிக்னா வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸிங் இருக்குங்க. பாருங்க, ஒரு வாட்டர் பாட்டில் உள்ளே போகுது, அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து 500 ml 2 வாட்டர் பாட்டில் அப்படின்றத ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் அப்படின்றது ஒரு டைட் ஃபிக்ஸாக இருக்கும். 1 லிட்டர் வச்சிங்கன்னா இந்த ஹேண்ட் பிரேக்கோட கொஞ்சம் இடிக்கும். சார்ஜிங்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியில் Type-C ஒன்று, Type-A ஒன்று, ஒரு 12 volt அடாப்டர் போட்டுக்கிறன ப்ரொவிஷன். எல்லா விதமான சார்ஜிங் ஆப்ஷனும் கொடுத்துட்றாங்க இந்த மாடல்லையே. ஒயர்லெஸ் சார்ஜர் கிடைக்கலைங்க இங்கே. 8 inch ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் போட்டிருக்காங்க. இது வந்து ரிவர்ஸ் கேமராவோட கிடைக்கும். ரிவர்ஸ் கேமராவோட கிளாரிட்டி பார்த்துக்கோங்க, அடாப்டிவ் கைட்லைன்ஸோடு இருக்குது.
டீசெண்டான ஒரு கிளாரிட்டி. ஆடியோவை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்பீக்கர் 2 ட்வீட்டர்ஸில் அவுட்புட் அப்படின்றத ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, ஒயர்லெஸ் சப்போர்ட்டில் இருக்குது. ஒரு ஆடியோ ப்ளே பண்ணிடலாம். இருங்க, இது ஸ்பாட்டிஃபைல போட்டோம்னா ஆட் ரன் ஆகிட்டுருக்கு. யூடியூப் மியூசிக்கில் போய்க்கலாம். கண்ணுக்குள்ள ஒரு சிறுக்கி கட்டி போட்டாட என்ன இருக்கி. ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே ஆஸ் ஃபார் அஸ் இந்த வேரியண்ட்டுக்கு நல்லாவே இருக்குதுங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆடியோ ஃபைலாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதுவே ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்கும், குறைகள் இருக்காது. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஸ்மூதான ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் தான். அந்த கியா ஹியூண்டாயை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டமில் குறைய இருக்காது. அதுதான் இங்கே கண்டினியூ ஆகுது. இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டமை தாண்டி அடுத்து ஏசின்னு வரும்போது ஒரு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. த்ரோ பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க. 24 தான் வச்சுருக்கும். நல்ல ஒரு த்ரோ இருக்குது. நீங்கள் ஆட்டோ ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளோ அப்படின்றது நல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த விதத்துலையுமே ஏசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைய சொல்ல மாட்டீங்க. இங்கே எம்ஐடி கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் யூனிட்ங்க. சென்டரில் வந்து ஒரு மோனோக்ரோம் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதுலேருந்து நம்மளால் கெயின் பண்ணிக்க முடியுது. ஸோ அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டியரிங்கில் இருக்குது. நீங்கள் வேணும்னா எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. வருத்தமான விஷயம் வந்து இதுதான் மிஸ் அவுட் ஆகுது. இதுக்கு அடுத்த வேரியண்ட்லேருந்து தான் கிடைக்குது. எம்ஐடி கிளஸ்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ் மட்டும் தான் இங்கே போட்டிருக்காங்க. ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ்லாம் பேசிட்டோம். நமக்கு ஒரு 3 ஸ்போக் ஸ்டியரிங் யூனிட்னா ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆட்டோ ஹெட்லாம்ப் கிடைக்குது. வைப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் இல்லை, ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் இல்லை. பரவாயில்ல, ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ்லாம் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான் இந்த வேரியண்ட்லேருந்தே. டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்கவில்லை. இந்த இடத்துல நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, பார்க்கிங் சென்சார்ஸ், ஐடில் ஸ்டாப் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து கூடவே ஹெட்லாம்ப் லெவலர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான நாப்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ப்ராப்பரான ஒரு டெட் பெடல் கிடைக்குதுங்க. ஏபிசி பெடலுக்கான ஸ்பேசிங்கும் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுனால லாங் ட்ராவலில் கன்வீனியன்ட்டாக இருக்க போது. கிளச்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. கண்டிப்பாக வந்து தொந்தரவு கொடுக்காது, கால் வலி கொடுக்காது. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கிடைக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆர்ட் லெதர் கம் ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் போயிருக்காங்க. அண்டத்தை சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஆக்சல் பெடலில் கால் வைக்கிறப்போ ஆப்டமைஸ்டாக இருக்குது. மற்றபடி காலை மடக்கி வச்சிங்கன்னா அப்போவுமே வந்து கன்வீனியன்ட்டாக தான் இருக்குது. அதெல்லாம் பெரிய தொந்தரவாக தெரியல. மீதம் சப்போர்ட்ஸ்லாம் லம்பா சப்போர்ட் எப்படி இருக்குது, ஹெட் ரெஸ்ட்டோட சப்போர்ட் எப்படி இருக்குது, நல்ல குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, எர்கனாமிக்கலி கேட்டிங்கன்னா, நான் இப்படி உட்கார்ற போஸ்டரில் எனக்கு போனட்டோட விசிபிலிட்டி கிளியராக இருக்குங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நான் வந்து மேனுவர் பண்ணுறேன், பாடி ரோல் இருக்குன்னா என்ன பிடிமனமாக பிடிச்சிக்கிறதுக்கு ஷோல்டர் சப்போர்ட் கரெக்டாக இருக்குது. லம்பா சப்போர்ட் ஓகே, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ இதுதான் சீட்ஸோட டிசைன் பொறுத்த வரைக்கும். பிளைண்ட் ஸ்பாட்ஸ் கிரியேட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த மிரர் வந்து கொஞ்சம் பிளைண்ட் ஸ்பாட்டாக உருவாக்குது. நம்ம ஏதாவது வந்து பார்க்குறோம், ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா. பிரதானமாக இன்றைக்கி சப்4 மீட்டர்ஸில் ஒரு சில கார்கள் இது ஒரு இஷ்யூவாக இருக்குது. அடுத்து நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், கார் வாங்குறப்போ முக்கியமான அக்சசரிஸில் வந்து ஒரு சிலது இருக்குது. இந்த டயர் இன்ஃப்ளேட்டருங்க, டேஷ் கேமுங்க, இந்த மாதிரி. அப்புறம் வந்து சன்ஃபிலிம்ஸ் இல்லாத காரில் சன்ஃபிலிம்ஸ், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். டேஷ் கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ளீட் ட்ராக் அப்படின்ற பிராண்ட் கூட கொலாப் பண்ணி நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா சொல்கிறது. நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா அக்சசரியில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ இந்த டேஷ் கேமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறதுக்காக ஃப்ளீட் ட்ராக்கில் மட்டுமே போகணும் அவசியம் கிடையாது. ஃப்ளீட் ட்ராக் உங்களுக்கு பிடிக்கலன்னு வேறு பிராண்ட் கூட போங்க. பட் ஃப்ளீட் ட்ராக் நம்ம பர்சனலாக ஒரு 5-6 மாதமாக பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நல்ல ஒரு குவாலிட்டியில் அவுட்புட் இருக்குது. 4K ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. நைட் விஷனுமே நல்லா இருக்குது. லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன்லாம் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. எல்லா விண்டோஸுமே நார்மல் பவர் விண்டோஸ், லாக் அண்ட் லாக், அதுக்கப்புறமா வந்து ஓவர்வேம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஜாஸ்டிக் இதெல்லாம் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ்லாம் இல்லை எதுவுமே. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் அம்ப்ரலா ரெண்டுமே வச்சுக்கிறதுனா ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க. இந்த கியா சானட் HTK ஆப்ஷனல் மாடலோட ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் காமிச்சிருக்கேன். இதோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நம்புறேங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு உண்மையிலுமே ஜஸ்டிஃபைபிளாக தான் இருக்குது இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒரு 10 to 12 லட்ச ரூபா ப்ராக்கெட்டில் வண்டி பார்க்குறீங்க, உங்களுக்கு போதுமான பவர் டெலிவரி இருந்தால் போதும்னா தாராளமாக போகலாம். இல்லை டீசல் ஆப்ஷன் பார்க்குறீங்கன்னா மஹிந்திரா 3Xோட MX2 வேரியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு சப்போஸ் அது வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் வரீங்க அப்படின்னா அந்த கியா சானட்டோட அந்த டீசலையும் பார்க்கலாம், CRDI டீசலும். ஏன் சொல்கிறேன்னா ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இன்னொன்று பல வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்ஜின்ங்க, ரிலையபிளாக வந்து பல வருஷமாக ஓடின இன்ஜின். ஸோ அதனால் ட்ரஸ்ட் பண்ணி எடுக்கலாம்.
இந்த வாகனத்தோட சர்வீஸ் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு ஒரு 2500லேருந்து ஒரு 5000 ரூபாய்க்குள்ள வரும். டீசல் போனீங்கன்னா ஒரு 7000 to 8000 ரூபாய் வரைக்குமே மேக்ஸிமம் வரலாம். 3 வருஷம் அன்லிமிடெட் கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் வாரண்டியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா எக்ஸ்டென்ஷனும் பண்ணிக்க முடியும். சரிங்க. எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அதை சதிச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.